Hello, hi, welcome to Cheru Bakes. And நான் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக பேக்கிங் டீச் பண்ண போகிறேன் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ். பட் நான் மட்டும் டீச் பண்ண ஃபன்னாக இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம். ஓகே, ஹலோ. ஸோ குக்கிங்கில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? மேகி, ஹாட் வாட்டர், அப்புறம் சும்மா டீ காஃபி, அதெல்லாம் நல்லா பயங்கரமா. பேக்கிங் வேடிக்கை பார்த்துருக்கேன், சாப்பிட தெரியும். ஆனால் கற்றுக்கணுன்றதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் தெரியும்ல? சும்மா ஒரு சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாக்கோலாவா கேக் பண்ணலாமா? பண்ணிடுவோம். சாக்கோலாவா கேக் சரி, ஓகே. நம்ம கப் கேக் செய்யறதுக்கான சாக்லேட் கேக், சாக்கோலாவா கேக் செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாக்லேட் சாப் பண்ணணும். பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? நீங்கள் தான் பண்ணணும், வாங்க. நானா? ஆமாம், நீங்கள் தானே ஸ்டூடெண்ட்டு. ஓகே, எடுங்க, சாப்பிங் போர்டு எடுங்க. சாப்பிங் போர்டு. ஓகே. 165 கிராம்ஸ் வெயிட் மெஷின் எடுங்க. வெயிங் ஸ்கேல் எடுக்கணுமா? வெயிட் மெஷின் இங்கே வைங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டா, ஒரு கிளாஸ் பவுல் வைங்க. வச்சாச்சு. டேர் பண்ணும். 0 ஆகும் அந்த டேர்ல. இது TARE டேர். ஓகே, 0 ஆகும். இப்போ 165 கிராம்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். இருக்கும் 2 கிராம். 2 கிராமா? 2 கிராமுக்கு நான் எங்க போவேன்? வரும். ஓகேடா, ஓகே, டா ஃபைன். இதை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணணும். ரொம்ப ஸ்மாலா வேண்டாம், ஒரு கியூப் சைஸ். பட்டரும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ண போறோம். ஓகேவா? டன். இப்போ 165 கிராம்ஸ் unsalted பட்டர் ஆட் பண்ண போறோம். 165 கிராம்ஸ் டேர் ஆயிருக்கு. இது 20 கிராம்ஸ் வந்துருக்கு. சாக்லேட்டும் பட்டரும் சேம், ஒரே குவாண்டிட்டில இருக்கணும். அப்படி இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர்ல இதுல வந்து உள்ள வந்து லிக்விடா இருக்கும், அவுட் சைடு வந்து கேக்கா இருக்கும். ஓ, அந்த மாதிரி ஒரு கேக். ஸோ இதில் வந்து ஸ்பேச்சுலா வந்து இதுக்கு தான் பார்த்தியா, க்ளீனாக இருக்குது. நக்கிறதுக்கு பதிலாக ஸ்பேச்சுலா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு வந்து பேசிக்லி ஒரு பேனில் தண்ணி எடுத்தாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கிளாஸ் பவுல் எடுத்து வைங்க. வச்சிடலாமா? ஸோ டைரெக்டாக நீங்கள் இதை ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து பாத்திரத்தோட ஒட்டிக்கும். ஆமாம், கிளாஸ் பவுல் அடிச்சிடும். பாத்திரத்தில் வச்சோன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ டபுள் பாயிலில் இதில் தண்ணி ஹீட் ஆகிறப்போ இதோட ஸ்டீம் வந்து இதை மெல்ட் பண்ணும். இதுதான் இதோட டெக்னிக். டபுள் பாயில் மெத்தட். ஓகே. ஸோ இதாயிருச்சு, பார்த்தீங்களா? ஈவனாக இருக்குது சாக்லேட் எல்லாம். இந்த சாக்லேட் கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தா. ஓகே, அடுத்தது ஃப்ளார் எடுத்துக்கலாமா? 90 கிராம்ஸ் மைதா. இன்கேஸ் மைதா வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஃப்ளார் க்ளூட்டன் ஃப்ரீ ஆயிரும். ஓகே. ஓகே, சூப்பர். இது ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேக் பேக் பண்ணுற டின் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இது பேர் வந்து ராம்கின்ஸ். ஆமாம், இது வந்து செராமிக் மோல்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கோகோ பவுடரை வச்சு கோட் பண்ண போகிறோம். என் திறமையை காட்ட வேண்டியதானம்மா? சரிங்க, போதும் இல்லை? அவ்வளோதான். நம்ம ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. ஓகே, அடுத்தது கோகோ பவுடர் கொஞ்சமாக போட்டு. பரவாயில்லையப்பா, அவ்வளோதான். டேப் பண்ணிக்கோ. இதில் அப்படியே இதுலேயே டேப் பண்ணிக்கோ. ஏன் அவ்வளோ எதுக்கு எஃபர்ட் பண்ணுற? இது எதுவும் ஆகாது. எங்கள் அம்மாலாம் கவுத்தி 2 தட்டு டம்முன்னு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தியா அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது. இருந்தால் கேக் நல்லா வருமா? வராதுல்ல? அது நீங்கள் தானே எதுவும் இல்லை. அது பின்னாடி எங்கெல்லாம் இல்லையோ அங்கே பட்டர் போட்டு கண்ணா சூப்பராக வருவாப்ல. அங்கே கோகோ பவுடர் போடு. இன்னும் கொஞ்சம் சில இடங்கள்லாம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம லைட்டாக பவுடர் இல்லை கோகோ பவுடர் போட்டு. அவ்வளோதான். எப்படி ஒரு ஸ்பாட்ஸ் கூட இல்லை, பார்த்துக்குங்க. சூப்பர். இப்போ அடுத்ததெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. எங்கே போகிறீங்க?
என்ன அது அவ்வளவுதானே ஃபர்ஸ்ட் லெசன்க்கே எப்படின்றீங்க அழுவுறீங்க இதுக்கு அப்புறம் தான் கேக் பண்ணுவோம் அதை எடுத்து ஊத்துனா வச்சா முடிஞ்சல எங்க முட்டையே காணோம் முட்டையா ஆமா சாக்கோ லாவா கேக் தானே அடுத்தது எக்ஸ் 150 கிராம் எடுங்க 100 எக் கிராம் 150 கிராம் மெஷர் பண்ணுவோம் எடுங்க ஏங்க 2 முட்டை 3 முட்டை சொல்லுவீங்க பார்த்தா முட்டையே சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன உடைக்காத முட்டையா உடைச்ச முட்டை 150 கிராம் ஒரு நிமிஷம் டேரா இருக்கா டேராச்சா இப்போ எனக்கு உடைக்கிறதுக்கு நான் டெக்னிக் சொல்லவா அவ்வளவுதான் ஐயோ கையெல்லாம் நாருமே நான் இன்னொரு டெக்னிக் சொல்லிட்டேன் சொல்லுங்களா அவ்வளவுதான் நான் இன்னொரு டெக்னிக் சொல்லவா கொஞ்சம் கீழே வாங்க அது நெத்தியில் ஒரு டாப்புன்னு உடச்சா நாடி போட்டுடலாம் இதில் உடைக்குவா அவ்வளோதான் கரெக்டாக 150 கிராம் வந்துருச்சுக்கா ஆமாம் அவ்வளோதான் ஆமாங்க ஒரு முட்டை 50 கிராம் முட்டைன்னு கேட்டு வாங்க கடையில் ஓகே ஸோ அடுத்தது வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பூன் எடுங்க ஸ்பூன் இது என்ன ஸ்பூன் மெஷரிங் ஸ்பூன் இதில் வந்து ஹாஃபுக்கு ஹாஃப் கூட இல்லை அதுக்கும் குவார்ட்டர் ஸோ இதில் வந்து அதிகமாக ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் எசன்ஸ் ஸ்மெல் அதிகமாக வந்துடும் கம்மி ஆட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஆமாம் நல்லாவே இருக்காது கம்மி ஆட் பண்ணால் எக் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஓகேவா அதுக்காக நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக பண்ணணும் அடுத்தது 120 கிராம் சுகர் 120 கிராம் சுகர் இப்போ தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா எப்படி வெயிட் போடும் தண்ணிக்குள்ளே எங்கே போகுது ஆமாம் இது ஆமாம் டயர் பண்ணியாச்சுல இப்போ வெயிட் போடுமா சரி இப்போ இது வந்து விஸ்க் பண்ணுறோம் ஓகேவா இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே இதில் விஸ்கரில் ஆமாம் எலக்ட்ரிக் விஸ்கில் காமிக்கிறேன் நான் ஓகேவா பார்த்துட்டியா அக்கா ஓகே தான் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக உள்ள அமுத்தாத இதோ இது மிக்ஸி மாதிரி தாங்க இப்போ ஒரு லெவலாக ஏற்றி எப்படி கிட்ட கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கிரைண்ட் இல்லை விஸ்க் பண்ணிட்டு போவோம் இந்த ஒரு ப்ராசஸ் தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது எதுவுமே பண்ணலாம் ஐயோ இன்னும் முட்டையை தொட்டு நக்கி பார்க்குறீங்க மாதிரி ஸ்மெல் ஓ அதான் வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்குமோ நான் நக்கி பார்க்க வளைக்கிறேன் இல்லை நல்லா தான் இருக்கு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் அதை எடுத்து ஊற்றுவேன் இது நான் ஊற்றுவேன் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணு கட் அண்ட் ஃபோல்ட்னா கட் அண்ட் ஃபோல்ட் நான் பண்ணிட்டேன் அப்போ அது ஓகேவா நான் இந்த சைட்லேருந்து ஊற்றுறேன் ஓகேவா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்க அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுவா ஸ்லோ ஓகே போதுமா இல்லை அப்படியே ஆட் பண்ணுவா அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓகே ஸோ இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து கோடு போட்டு இப்படி திருப்புறது தான் ஆமாம் இதில் வந்து ஏன் இப்படி விஸ்க் வச்சு இப்படி பண்ணல அப்படின்னா இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு ஏர் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் எக்கில் இப்போ நம்ம சும்மா இப்படி பண்ணோன்னா அந்த ஏர் எல்லாமே ஃப்ளாட் ஆகிடும் ஸோ அது ஃப்ளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணுறோம் அதான் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஆனால் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஹெல்ப்பும் தேவை தனியாக பண்ண முடியும் என்னை மாதிரி ஒரு ஹெல்ப் ஒன்று வச்சுக்கோங்க அவங்கள மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்ப் வச்சுக்கோங்க ஓகே மிஸ்டேக் பண்ணாதீங்க யாரும் ப்ளீஸ் சூப்பராக உதயக்கா ஸோ இதில் ஃப்ளார் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் சீ சால்ட் ஆட் பண்ண போகிறோம் சும்மா 1 பிஞ்ச் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கட்டு ஃபோல்டு ஆக்சுவலாக அந்த டெக்னிக் உண்மையிலுமே நல்லா இருக்கு ஏன்னா ஈவனாக ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ எப்படி சொல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு எஸ் அதனால தான் பேக்கிங் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது கரெக்டு நல்லா ஆட் பண்ணிடுறேன் ஓகேடா அதாவது கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கு ஆக்சுவலாக அந்த எக் ஸ்மெல் சுத்தமாகவே தெரியலையே ஆமாம் ஆல்சோ டார்க் சாக்லேட்டில் 3 முட்டை போட்டோம்க்கா அது அப்படி தான் டார்க் சாக்லேட் அண்ட் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் மேஜிக் மாதிரி இருக்குது ஸோ இதை எடுத்து இந்த நம்ம கொக்கோ
பவுடர் பட்டர் அண்ட் கோகோ போட்டோம்ல மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. 3/4 ஆஃப் த கப், முக்கால் கப்பு. இப்போ இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்குது உங்களுக்கு, இப்போ சாப்பிட வேண்டாம் அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சு சாக்லேட் மாதிரி சாப்பிட்ருங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ சாக்கோ லாவா கேக் சாப்பிடணுமோ அப்போ ஒரு வெளியில் எடுத்துட்டு டாப் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. 3/4 கப் நாங்க சைடில் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல். ரெடி. ஆகா, உண்மையிலே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குப்பா. இது டெக்ஸ்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் கேக் பேட்டர் ஆட்டம் இருக்கும். ஸோ இது ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகேவா? நார்மல் கேக்னா எடுத்து வச்சிடலாம். சாக்கோ லாவா கேக் அப்படின்னா சென்டர் வந்து லிக்விடாக இருக்கணும்ல, அதுக்காகவே வில் புட் இட் இன் தி ஃப்ரிட்ஜ் 1/2 hour. அதுக்குள்ளே அது 15 minutes டைம் இருக்கிறப்போ, ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக ஒரு மாதிரி கூல் ஆகும். ஸோ வந்து பேக் பண்ணுறப்போ வெளியே இருக்கிறதுலாம் வந்து ஒரு பார்ட்டாக ஹீட் ஆகும், உள்ளே இருக்கிறது ஒரு பார்ட்டாக குக் ஆகும். அது என்ன இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஆகாதுன்றீங்க? குக் ஆகாது, கரெக்டாக தான் நீ சொன்னது. அதான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியே இருக்கிறது ஒரு மாதிரி குக் ஆகும், உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி குக் ஆகும். ஸோ நம்ம வந்து உடச்சா சாக்லேட் லாவா உள்ளே வரும். அவ்வளோதான். நானும் ஒரு குக்கு தான். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பேசிக்கலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, எடுத்துட்டு என்ன தான் பண்ணுமா? ஆமாம், இதை நம்ம 15 minutes ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லாட்டி 15 minutes இந்த ஃப்ரீசர். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இது பார்த்தியா ஒட்டல? ஆமாம், அது உண்மையிலே டச் பண்ணால் வந்து ஹோட்டலில் தான் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஆமாம், நம்ம ஆட் பண்ணப்போ லிக்விடியாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பேக் பண்ணுறப்ப தான் வந்து உள்ளர லாவாவும் வெளியே கேக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 15 minutes வைக்கலாம். ஸ்மெல் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். கேக் ஆயிடுச்சு, வந்துருவோம். சூப்பராக ஸ்மெல் அடிக்குது, நல்ல ஸ்மெல் வருதுக்கா. ஓகே, என்ன அது நம்ம பொங்கி நெருப்பு மாதிரிலாம் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, செம்மையாக இருக்கல பார்க்குறதுக்கே. என்ன கவுத்திக்கலாமா டப்புன்னு? இல்லை, ஒரு 2 minutes கொஞ்சம். இல்லை இது சும்மா இப்போ எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஒட்டவே இல்லை. ஓகேவா? ஒட்டவே இல்லை. எனக்கு இப்படி வேணுமே அது. ஏய், ஃபர்ஸ்ட் இது அப்படியே சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? அருமை. சூடாக இருக்கும் பார்த்து. அதான் ஊது தான் எடுத்தேன். சூடாக இருக்காதா? சூடாக இருக்கும் சொன்னேன்னா இல்லையா? டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஐஸ்கிரீம் முடிஞ்சால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்கும். பரவாயில்ல. வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து சூப்பராக ஒரு சாக்கோ லாவா கேக் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி நிறையா வந்து பேக்கிங் சம்மந்தமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ச் செரு பேக்ஸ். இதே மாதிரி என் கூட சேர்ந்து பிகினர் லெவல்லேருந்து ஒரு டவர் கேக் கட்டுற வரைக்கும் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ச் செரு பேக்ஸ் ஒன்லி ஆன் கிச்சன். பாருங்க, செரு பேக்கிங் நல்லா வரும். இதான் என் தத்துவம்.